25 எம்எல்ஏக்கள் அதிமுகவினுடைய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியைச் சேர்ந்தவர்கள் வாக்களித்தது என்பதே சட்டவிரோதம். கட்சியினுடைய கொறடாவினுடைய உத்தரவை மீறி அவர்கள் வாக்களித்தது என்பதே சட்டவிரோதம். நியாயமாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏடிஎம்கேல இருக்கிற ஆட்களை அமைச்சர் பதவி தருகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டி வரவழைத்து நடு தெருவில் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியை போய் பார்த்தாரா இல்லையா? அதை தான் உதயநிதி கிண்டல் பண்ணாரு. ஒரு மறைமுகமாக பேரம் பேசுகிற ஒரு தலைவரை நேரடியாக வெளிப்படையாக போய் பார்த்த இந்தியாவின் முதலமைச்சர் தான். அதிமுகவை உடைப்பதற்கு பாஜகவிற்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு, ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு 10 ஆண்டுகள் தேவைப்படல, 10 நாட்கள் போதுமானதாக இருக்கிறது. நட்டம் அடைந்திருக்கிறது மின்வாரியம் என்று சொல்வதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா, இந்த பின்னணி எதுக்கு இசைக்கிறாங்கன்னா, மின்சார வாரியம் நட்டமடைந்து விட்டது என்று சொல்வதன் வழியாக அதை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு ஒரு திட்டம் ரகசியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது.